பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு மியூச்சுவல் அக்ரீமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அக்ரீமெண்ட்ல ஒரு ப்ராமிஸ் இருக்கும், கண்டிஷன் இருக்கும். சில ப்ராசஸ்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஸோ, ஆனா என்னன்னா, இந்த அக்ரீமெண்ட்டுக்கும் பிசினஸ் டேர்ம்ல அக்ரீமெண்ட், ரிலேஷன்ஷிப் டேர்ம்ல அது வந்து என்ன சொல்லுவாங்க, கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2க்கும் ஒரு பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அக்ரீமெண்ட்ல என்ன இருக்காதுன்னா, நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரீமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க. அங்க வந்து ரென்டல் அக்ரீமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் போடுவாங்க. அந்த ரென்டல் அக்ரீமெண்ட் ஏன் போடுறேன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் அந்த ரென்டல் அக்ரீமெண்ட் போடுறாங்க. அப்படித்தானே? ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உண்டாகுற கவனன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் நம்புறதுனால பண்றது பேர் தான் கவனன்ட். ஓகேவா? ஸோ, அந்த உடன்படிக்கைங்கிறது ஒருத்தர ஒருத்தர் நம்பி பண்ற ஒரு விஷயம். அந்த நம்பிக்கையின் மூலமா உண்டாகுற அந்த ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உடன்படிக்கை.